அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தேமல், அதுக்கப்புறம் சோரியாசிஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சோரியாசிஸ் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு தலை முதல் கால் வரை எங்கே வேணால் பாதிப்பு வரலாம். இதுலேயே உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது. அதாவது சோரியாசிஸ் ப்ராப்ளமும் இருக்கும், அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும். அந்த டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம். கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த சொரியாசிஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம தோழியே எதிரியாக நினச்சி செயல்படக்கூடிய ஒரு நோய் தான் இது. இது பாருங்க ஃபெமிலியல், நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்க இருந்திருக்கலாம், நம்ம அப்பா வகைரால இல்லை அம்மா வகைரால யாருக்கு இருந்தாலும் 7 ஜென்ரேஷன்ஸ்ல இருந்தால் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க நோய்கள் அது வராது. காரணம் என்ன அப்படின்னு இந்த ஜெனட்டிக் கோட் எரேஸ் ஆகிடும். அப்போ 7 தலைமுறைகளுக்குள்ள நோய் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபேமிலியில் வர்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த சொரியாசிஸில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட். எக்ஸ்போஸ்ட் ஸ்கின் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேக்கி ஸ்கேல்ஸ், மீன் தோல் மாதிரி செதில் செதிலாக வரும். அது கொட்டி அந்த இடம் பயங்கர பார்த்தீங்கன்னா எரிச்சல் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும். மேடம் சொன்ன மாதிரி இந்த சொரியாசிஸ் கரெக்டாக ட்ரீட் பண்ணாலும் சரி, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜில் அது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக போடுது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்றதுனால உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் நிறைய அறிகுறிகள் இருக்கு. மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். அதுதான் உங்களுக்கு தலை முதல் கால் வரை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இந்த சோரியாசிஸ். இந்த சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா தலையில ரொம்ப பொடுகு இருக்கும். அதே போல உடம்புல இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால ரொம்ப அரிப்பு ஏற்படும், செதிலா கொட்டும். இது அங்கங்க பேச்சஸ் மாதிரியும் இருக்கலாம், இல்லை பாடி ஃபுல் கூட பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கக்கூடிய சூழலையும் பாதிப்பு இருக்கும். இது ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும், எல்லா ஏஜுக்கும் வரக்கூடியது, பாதிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஆனா இது 100% கியூரபிளான்னா இது கியூர் ஆகும், ஆனா திரும்பி வராதுன்னு கேரண்டி கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்குறோம். இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளீட் கியூர் ஆகிட்டு இருக்கோம். ஒரு 1 year 2 years 5 years கூட திரும்ப வராத பேஷண்ட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் 5 years கழிச்சு ஒரு பாதிப்பு வரும். இது எதனால அப்படின்னு பார்த்தா அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்னால திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய நம்மளே பார்க்குறோம், நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம். சோரியாசிஸ் கியூரபிள், நோ டயட் கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, எல்லா உணவுகளை சாப்பிடலாம், பத்தியுமே கிடையாது. அது என்னால் ஏற்றுக்க முடியல. உதாரணத்துக்கு சில உணவுகள்னால இது அதிகமாகுது, அதனால தான் நம்ம உணவு கட்டுப்பாடு சொல்கிறோம். அதே போல் இது திரும்ப வருது. 100% சொல்கிறாங்க சிலவர், ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல. உண்மையை நம்ம சொல்கிறோம். அதனால் ஒரு பேஷண்ட்டுமே நான் சொல்லுவேன், இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பொறுத்து இருக்குது. திரும்பி லேஸாக ஸ்டார்ட் ஆனால் கூட நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன டயட்டு அது சொல்கிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காதில் கூட சோரியாசிஸ் வருது, காதுக்குள்ளே அரிப்பு ஏற்படும், பார்த்தா காதில் கூட செதிலாக கொட்டும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சொன்னீங்க, அதாவது அவங்க பப்ளிக்காக வெளியே போய் எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது, ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியாது, ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியாது, ஒரு ரிவரில் போய் குளிக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சோரியாசிஸ்னால பாதித்த பேஷண்ட்டு ஃபுல்லி கவர்டு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிலருக்கு லேசாக இருக்கும், அது பெரிய பாதிப்பு, உங்களுக்கு மனசு பாதிப்பு இருக்காது. சிலர்லாம் பார்க்குறதுக்கே நம்மளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்க வலி வேதனை ஒரு பக்கம், மனவேதனை ஒரு பக்கம். அப்போ வீட்டில் குடும்பத்தில் கூட அவங்க ஒரு ஃப்ரீயாக, குழந்தைங்க குடும்பத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது, தனித்து தான் அவங்க கீப்பப் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு பாதிப்பு. ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இருக்குது, ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக படிப்படியாக குறைந்து முதல்ல அதிகப்படுத்துறத குறைக்கிறோம். மேலும் இது மூட்டு வலியும் உருவாக்கும். மூட்டு வலிக்கும் சோரியாசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரெண்டுக்குமே நீங்கள் டயட் 100% ஃபாலோ பண்ணணும். டென்ஷன் ஆகாமல் இருந்தால் இது நிச்சயமாக ரொம்ப நல்லா பாதுகாக்கும் வழிமுறைகள், ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன நேரத்தில் சோரியாசிஸாக இருக்கட்டும்,
இல்லை சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் இருக்குது, டயட் இருக்குது, அது கடைப்பிடிங்க, பலன் அடைக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.